அதாவது வயிறு உப்புசமா இருந்தாலும் அந்த மோர்ல பெருங்காயம் போட்டு குடிங்கன்னு சொல்றது, சரி, இது எஃபெக்டிவா? கட்டாயமா எஃபெக்டிவா இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த மோர்ல பெருங்காயம் போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வழக்கமாவே மோர்ல பெருங்காயம், கல்லுப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை குடிக்கிறது முறை வழக்கம் உண்டு. இந்த மோர்ல பெருங்காயமும் கல்லுப்பும் போட்டு கொடுக்கறது அவ்வளவு நன்மை கொடுக்கும். ஒரு முறை ஒரு விஐபி எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்திருந்தார். வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், வயிற்றில் வலி. நானும் இருக்கிற நவீன மருத்துவர் எங்களோட கூடவே, எங்க கிளினிக் இன்டெகிரேட்டிவ் கிளினிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேருமே பார்த்துட்டு அவருடைய மருந்து ஒன்று கொடுக்குறாரு, ரானிட்டிடின் அப்படின்னு ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. நாம சப்போர்ட்டிவா மோர்ல பெருங்காயத்தை கரைச்சு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு கொடுக்குறோம். எந்த பெயின் குறைக்கிறதுக்கான மருந்தும் நாங்கள் கொடுக்கல. அது வயிற்று வலி அப்படின்னா ரொம்ப வலியில் இருக்கிறாரு, முகம்லாம் அப்படியே ஒரு சோர்வில் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது ரெண்டையும் ரானிட்டிடின் டேப்லெட் 150 மில்லிகிராம் அவர் கொடுத்தார், அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டார். நான் வந்து மோரில் பெருங்காயம் போட்டு கரைச்சி அதை கொடுக்குறோம். ஸோ ரெண்டும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் அந்த வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவர் கிளம்பிட்டார். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, வயிறில் காற்று தங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, வயிற்றில் வலி இருக்கிற போது அதெல்லாம் வந்து உடனடியாக அது குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட்னு பேர். அதாவது இருகல் வலி அல்லது திருகல் வலி அல்லது முறுக்கல் வலி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாச்சுன்னா, ஸ்பாசம்னா என்ன, அந்த காற்றுனாலேயோ ஒல்லாத உணவுகள்னாலேயோ வந்து வயிறு சுருங்கி விரியும் போது ஏற்படக்கூடிய அந்த வலி அப்படிங்கிறது வந்து உடனடியாக தீர்ப்பதற்கு இந்த பெருங்காயம் மோர் கலவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு